ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்க்க போகிற எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நியூஸ் லெட்டர், ஹவு டு கிரியேட் ஏ நியூஸ் லெட்டர். அந்த நியூஸ் லெட்டர்னால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த நியூஸ் பேப்பர்ஸ்லாம் பார்ப்பீங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா நியூஸ் லெட்டர் ஃபார்மெட்டில் நிறைய வரும். இந்த சென்ஸ் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ப்ரௌசர்ஸு, சின்ன சின்ன புக்லெட்ஸு, அதெல்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஹவு டு கிரியேட் ஏ நியூஸ் லெட்டர். Exercise is creation of newsletter. Create a newsletter of 3 pages with 2 column text. The first page contains some formatting bullets and numbering. Set the document background and add confidential as the watermark. Give the document a title which should be displayed in the header. The header footer of the first page should be different from other 2 pages. Also add author name and date time in the header. The footer should have the page number. இதான் உங்களோட எக்ஸசைஸ். இப்போ நம்ம எக்ஸசைஸ்க்குள்ள டைரக்டா நம்ம போயிடலாம். ரைட்? ஸோ திஸ் இஸ் யுவர் ஒர்க் ஸ்பேஸ். நீங்கள் ஒர்க் பண்ணுற, நீங்கள் நியூஸ் லெட்டர் கிரியேட் பண்ணுற வேர்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறோம். அந்த வேர்ட் டாக்குமெண்ட்டை சேவ் அஸ்ன்னு போட்டுக்கிறீங்க, சேவ் பண்ணிக்கிறீங்க. ஃபைல் போயிட்டு ரைட் நியூஸ் லெட்டர்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிறீங்க. ரைட், நியூஸ் லெட்டர்னு போட்டு சேவ் பண்ணிக்கிறீங்க. சேவ் பண்ண உடனே அடுத்தது பேஜ் லே அவுட்டில், ஏன்னா நம்ம இப்போ 2 காலம் கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ இது ஒரே காலமில் தான் இருக்குது. இதை 2 காலமில் எப்படி கிரியேட் பண்ணதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். பேஜ் லே அவுட்டில் போயிட்டு கிளிக் பண்ண உடனே இங்கே காலம்ஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா, இந்த காலமை கிளிக் பண்ணிடுறீங்க. காலம் கிளிக் பண்ணால் 1 2 3 லெஃப்ட் ரைட் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம இப்போ 2 காலம் இதை தான் நியூஸ் லெட்டர்ஸ் தான் கிரியேட் பண்ண போகிறோம். அதனால் இதை கிளிக் பண்ணோன்னா 2 காலமாக கிரியேட் ஆகிடும். இந்த இதுதான் உங்களோட ஸ்கேலிங். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கேலை இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேலை இப்படி கூட நீங்கள் இதை மார்ஜின் செட் பண்ணிக்கலாம். ஸோ மார்ஜின் செட் பண்ணதுக்கும் அந்த ஸ்கேலை டேப் செட் பண்ணுறதுக்கும் இந்த 2 பட்டனும் யூஸ் பண்ணுறாங்க. ரைட், நீங்கள் இந்த ஸ்கேலிங்கை இதை கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஸ்கேலை நீங்கள் இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் செட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவல் ஸ்பேசஸ் கிடைக்கும், இன்னும் கொஞ்சம் அதிகமான ஸ்பேஸ் கிடைக்கும். இது உங்களுக்கு டேப் செட் பண்ணுறதுக்கு கர்சர்னு சொல்லுவாங்க. ரைட், 2 காலம் பேஜ் வந்து செலக்ட் பண்ணிட்டோம், கிரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பார்த்தீங்கன்னா the first page contains some formatting bullets and numbers. நம்பர்ஸும் புல்லட்ஸும் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம கண்டென்ட் ரெடி பண்ணிக்கணும். என்ன நியூஸ் லெட்டருக்கு தேவையான கண்டென்ட்டை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இதுதான் நம்மளோட கண்டென்ட்டு. இந்த கண்டென்ட்டை நான் டைப் பண்ணிக்கிறேன், டெக்ஸ்ட் போட்டுக்கிறேன். டெக்ஸ்ட்டை நான் போல்டு பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் பி போட்டால் போல்டு, ஷிஃப்ட் F3ன்னு போட்டால் ஆட்டோமேட்டிக்காக வந்து கேப்ஸில் அப்பர் கேஸில் மாறிடும். தென் இதெல்லாம் வந்து நீங்கள் இட்டாலிக் பண்ணால் இட்டாலிக் பண்ணிக்கலாம், போல்டு பண்ணாலும் போல்டு பண்ணிக்கலாம். ஒரு இது எந்த அளவுக்கு லுக்காக இருக்கணும்னு, இந்த நியூஸ் லெட்டர் எந்த அளவுக்கு நல்லா லுக்காக இருக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் லுக் கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இன்னோவேட்டிவ் தாட்ஸ், உங்களோட ஐடியா வச்சு நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். தென் இட்டாலிக் பண்ணுறேன். வாட் இஸ் மீன் பை கம்ப்யூட்டர்னா என்னன்னு சொல்கிறதுக்காக அதை வந்து நான் தனியாக ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக இந்த மாதிரி நான் மாற்றிக்கிறேன். தென் இந்த பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ்லாம் அதிகமாக வேண்டாம், ஸ்பேஸ்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஆஃப் ஏ கம்ப்யூட்டர் வந்து கண்ட்ரோல் பி போட்டிங்கன்னா போல்ட் ஆகிடும். தென் அண்டர்லைன் கொடுக்கணும்னா கண்ட்ரோல் அண்டர்லைன் கொடுத்தீங்கன்னா அண்டர்லைன் ஆகிடும். இப்போ வந்து இதுதான் நம்பரிங் பண்ணியிருக்கேன். 1 2 3 இந்த மாதிரி தேர்ட் அவுட்புட் மேலே போயிடுச்சு. இப்போ நீங்கள் இன்னும் கொஞ்சம் இது வேணும்னா வந்து அடுத்த பேஜில் கூட கொண்டு வரலாம். இல்லைன்னா நீங்கள் இதை இழுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த 3, ஏன்னா அடுத்த காலமில் அது போயிடுச்சு. லுக் பார்க்கறதுக்கு லுக்காக இருக்கணும்னா இந்த 3 இதுவும் ஒன்றா வரணும்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்கேலை பிடிச்சி நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக இந்த 3 செலக்ட் ஆகிடும். இதை நீங்கள் ஸ்பேசிங் கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்பேசிங் வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் லுக்காக இருக்கும் உங்களுக்கு. தென் இதே மாதிரி நீங்கள் ஒரு இதுவாக செலக்ட் பண்ணிக்கிறீங்க, ஒரு கண்டென்ட்டாக நீங்கள் ரெடி பண்ணுறீங்க. ரைட், இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்பரிங் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கொடுத்துருக்கேன், ஒரு பிக்சரும் ஒன்று போட்டிருக்கேன். அந்த பிக்சர் நீங்கள் ட்ராக் பண்ணி பெருசு பண்ணிக்கலாம், சின்னது பண்ணிக்கலாம், உங்களோட இஷ்டம். ரைட், இந்த மாதிரி கண்டென்ட் கொடுத்துட்டு இதுக்கு வந்து நான் புல்லட்ஸ் போட போகிறேன். ஏன்னா இப்போ செகண்ட் பாயிண்ட் இஸ் புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் தான். நம்பரிங் போட்டாச்சு. இப்போ புல்லட்ஸ் எப்படி கிரியேட் பண்ண பார்க்க போகிறோம். இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான புல்லட்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எது உங்களுக்கு லுக்காக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி புல்லட்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு இந்த புல்லட் அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். லைக் பார்த்தீங்கன்னா வந்து இது ஸ்பேஸ் ரொம்ப குறுகிய ஸ்பேஸாக இருக்க மாதிரி நீங்கள் தெரிஞ்சதுன்னா இந்த டேபை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதை பிடிச்சி இழுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது மூவ் ஆகிடும், புல்லட்ஸ் மூவ் ஆகிடும். இதுக்கு ஸ்பேஸ் இவ்வளோ வேணாம் நீங்கள் நினச்சிங்கன்னா அதுவும் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட இஷ்டம் தான், நீங்கள் எப்படி வேணாலும் இதை ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம். பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் லுக்காக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி நீங்கள் ஒரு இதுவாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம்.
இந்த புல்லட்ஸ் நீங்கள் இங்கே செட் பண்ணிக்கிறீங்க. இந்த புல்லட்ஸ்க்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த புல்லட்ஸ் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நம்பரிங் பண்ணாலும் நம்பரிங் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்பரிங் டைப்ஸு. இதோ பாருங்கள் பக்கத்தில் மாறுது பாருங்கள், நம்பரிங் மாறி இருக்குது. இந்த மாதிரி கேரக்டர்ஸ் கூட நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இல்லாட்டினா வந்து ஜஸ்ட் நீங்கள் மாற்றிக்கலாம். இதில் போய்ட்டு புல்லட்ஸாக கூட மாற்றிக்கலாம். உங்களோட இஷ்டம் தான். நீங்கள் எந்த அளவுக்கு அழகாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு அந்த கண்டென்ட் அழகாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் மாற்றிக்கலாம். ஸ்பேசிங் கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஸ்பேசிங் கொடுத்துறது இதுதான் வந்து புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் இன்க்ளூட் பண்ணுறது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா செட் த டாக்குமெண்ட் பேக்ரவுண்ட் கலர் அண்ட் ஆட் கான்ஃபிடென்ஷியல் ஆஸ் வாட்டர் மார்க். ஒரு இமேஜ் வந்து ஒரு நியூஸ் லெட்டர் கிரியேட் பண்ணுறப்போ அது பிளெயின் ஒயிட்டாக விட்டாலும் விடலாம். இல்லை அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் 4 கலரில் இருக்கும். பேக்ரவுண்ட் கலர் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். தென் கான்ஃபிடென்ஷியல் ஆஸ் வாட்டர் மார்க் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் மார்க் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பேஜ் வந்து இப்போ எக்ஸாம்பிள் அந்த இடத்துல ஏதோ ஒரு பேர் உங்கள் பேர் போட்டிங்கன்னா, நீங்கள் ஆத்தராக இருந்து நீங்கள் அந்த நியூஸ் லெட்டர் கிரியேட் பண்ணுறீங்கன்னா அந்த ஆத்தர் நேம் அதில் போட்டிங்கன்னா அது வந்து உங்களோட கண்டென்ட். அது யாருமே அந்த வாட்டர் மார்க் போட்டிங்கன்னா யாரும் அதை காப்பி பண்ண முடியாது. தென் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ண முடிஞ்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் அந்த வாட்டர் மார்க்கிங் ஒரு எம்போஸ்ட் இல்லை இது மாதிரி தெரியும். அதுக்காக தான் நம்ம வாட்டர் மார்க்கு நம்ம கிரியேட் பண்ணோம். அது வாட்டர் மார்க் எப்படி கிரியேட் பண்ணதுன்னு பார்க்கலாம். நம்ம இதே என்னோட ஃபர்ஸ்ட் பேஜ். இந்த ஃபர்ஸ்ட் பேஜில் நான் என்ன செய்ய போகிறேன்னா, வாட்டர் மார்க்னு இருக்கு இல்லைங்களா, இந்த வாட்டர் மார்க்கை கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல நீங்கள் டூ நாட் காப்பி போட்டுக்கலாம், கான்ஃபிடென்ஷியல் போட்டுக்கலாம். உங்களோட இஷ்டம் தான். அவங்க கான்ஃபிடென்ஷியல் தான் கேட்டிருக்காங்க, நான் கான்ஃபிடென்ஷியல் போட்டுருங்க. போட்ட உடனே பார்த்தீங்கன்னா எல்லா பேஜ்லையுமே அந்த கான்ஃபிடென்ஷியல் நீங்கள் எத்தனை பேஜ் கிரியேட் பண்ணுறீங்கன்னா அத்தனை பேஜுக்குமே அது கான்ஃபிடென்ஷியல் வந்துடும். ரைட், இந்த மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். தென் பேஜ் கலர் கிரியேட் பண்ணலாம். பேஜ் கலர் ஒரு பேஜுக்கும் ஒரு ப்ளசண்டான கலர் நீங்கள் கொடுத்துக்கலாம். மோர் கலரில் போயிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கலர்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த கலர் செலக்ட் பண்ணுறப்போ பிளெயின் கலர்ஸ் கொடுக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் டபுள் கலர்ஸ் கூட கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மோர் கலர்ஸில் போயிட்டு ஃபில் எஃபெக்ட்ஸில் போயிட்டு 2 கலர்ஸ் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். 2 கலர்ஸ் கொடுக்குறப்ப நீங்கள் இந்த கலர் இந்த மாதிரி டபுள் கலர்ஸ் கூட கொடுத்துக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வேற ஒரு பிளெயினாக இன்னும் கொஞ்சம் எலகண்டாக தெரியணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இதை மாற்றிக்கலாம். வெர்டிக்கல், ஹரிசாண்டல், டயகனல், அந்த ஷேப், அந்த கலர் ஷேட்ஸ் வந்து எப்படி தெரியணும்னு சொல்லிட்டு அப்படி கூட நீங்கள் மாற்றிக்கலாம். டயகனலாக நான் மாற்றிக்கிறேன். இப்போ பாருங்கள் டபுள் கலர்ஸ் வந்து வந்துடுச்சு. ரைட், இது மாதிரி டெக்ஸ்ட்டுக்கு நீங்கள் கலர் கொடுத்துக்கலாம். அது உங்களோட இஷ்டம் தான். டெக்ஸ்ட்டு கூட இந்த மாதிரி கலர்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஹோமில் போயிட்டு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு கலர்ஸ் கொடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைச்சாலும் அந்த அளவுக்கு நீங்கள் கலர்ஸ் கொடுத்துக்கலாம். ரைட், இந்த மாதிரி கலர்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த வாட்டர் மார்க்கில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இது கொடுத்துக்கலாம். இப்போ வாட்டர் மார்க் போயிட்டு கஸ்டம் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல போயிட்டு இந்த கான்ஃபிடென்ஷியல் பற்றி உங்கள் பேர் கூட நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபாண்ட் மாற்றிக்கலாம், கலர்ஸ் மாற்றிக்கலாம், எல்லாமே நீங்கள் மாற்றிக்கலாம். கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த மாதிரி டார்க் கலர் கொடுத்துக்கலாம். இப்போ அப்ளை கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கலர்ஸ் வந்து மாறிடும். இதை பாருங்கள், இந்த மாதிரி கலர்ஸ் மாற்றிக்கலாம். நம்மளோட இஷ்டம் தான் அந்த வாட்டர் மார்க்கிங்க்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணலாம். ரைட், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா give the document a title which should be displayed in the header. அந்த ஹெட்டர் டாப் மோஸ்ட்ல ஹெட்டரில் தனியாக வந்து டைட்டில் கொடுக்கணும். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பேஜ் ஷுட் பி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் 2 பேஜஸ். அந்த ஹெட்டர் ஃபுட்டர் நீங்கள் கிரியேட் பண்ணுறது, ஹெட்டர்னா மேலே ஒரு டைட்டில் கொடுக்குறது, கீழே வந்து டேட் டைமில் அதெல்லாம் கொடுத்துக்கலாம். அந்த ஹெட்டர் ஃபுட்டர் கொடுக்கறது வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்லையும் செகண்ட் பேஜ் மற்ற இருக்கிற 2 பேஜ்லையும் வந்து சேஞ்சஸ் இருக்கணும், மாறி இருக்கணும்னு சொல்கிறாங்க. அது எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம நீங்கள் ஃபர்ஸ்ட் பேஜ் நம்ம இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். கான்ஃபிடென்ஷியல் ஆட் பண்ணிட்டோம், கான்ஃபிடென்ஷியல் கலர் மாற்றிட்டோம். இப்போ வந்து ஹெட்டர் ஃபுட்டர் போடுறதுக்கு இந்த இடத்துல போயிட்டு கர்சரை வச்சு டபுள் கிளிக் பண்ணிடலாம். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஹெட்டரும் இந்த மாதிரி ஃபுட்டரும் எல்லா பேஜுக்கும் வந்துடும். ஒரு பேஜில் நீங்கள் ஹெட்டர் ஃபுட்டர்னு கொடுத்துட்டிங்கன்னா மற்ற எல்லா பேஜிலும் அப்ளிகேபிள் ஆகும். ஆனால் இவங்க சொல்லியிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜில் ஹெட்டர் ஃபுட்டர் வேறு மாதிரி இருக்கணும், செகண்ட் பேஜ்லேருந்து தேர்ட் பேஜ் வரை ஹெட்டர் ஃபுட்டர் வேறு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரைட், அப்படி பண்ணுறதுக்கு இந்த இடத்துல நீங்கள் போயிட்டீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃபர்ஸ்ட் பேஜ்னு இருக்கு இல்லையா, இதை நீங்கள் செக்லிஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா மாறிடும். ரைட், மற்ற பேஜுக்குலாம் வேறு இந்த கான்ஃபிடென்ஷியலே பார்த்தீங்கன்னா எல்லா பேஜுக்கும் ஒன்றா இருக்கும், அந்த ஃபர்ஸ்ட் பேஜுக்கு வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும். அந்த மாதிரி அதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நீங்கள் ஹெட்டர் போட்டுக்கலாம். இப்போ ஹெட்டர் பார்த்தீங்கன்னா வந்து நான் கொடுக்குறது ஓவர்வியூ ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்
and generation of computers. இந்த மாதிரி நான் டைப் பண்ணிடுறேன். கண்ட்ரோல் V போட்டு ஃபாண்ட் ஸ்டைலை மாற்றிக்கலாம். நம்ம தென் அது கலர்ஸ் மாற்றிக்கலாம். உங்களோட டிஸ்கிரிப்ஷன் தான் கலர், நீங்கள் என்ன கலர்ஸ் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். நான் இந்த கலர் வச்சுக்கிறேன். ரைட். தென் அதே மாதிரி ஃபுட்டரில் போயிட்டு ஃபுட்டரில் காரைக்கால் பாலிடெக்னிக் காலேஜ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இதான் இந்த பேப்பர் டைட்டில். பேப்பருக்கு டைட்டில் கொடுத்துட்டேன். தென் ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் நான் புதுசாக ஆட் பண்ணிட்டேன். அது கலர்ஸ் நம்ம மாற்றிக்கலாம். நம்மளோட இஷ்டம் தான், நம்ம என்ன கலர்னா செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட் பேஜில் ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் கொடுத்துட்டேன். ஆனால் மற்ற ரெண்டு பேஜிலுமே அதோட இது வந்து அஃபெக்ட் ஆகணும். மற்ற பேஜஸில் எதுவுமே அந்த ஹெட்டர் ஃபுட்டர் அஃபெக்ட் ஆகலை. அதனால் இப்போ நான் ஃபஸ்ட் பேஜ் முடிச்சுட்டு செகண்ட் பேஜ் இங்கே போயிட்டு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ நான் என்ன செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெட்டர் புது ஹெட்டர், இப்போ இதில் வேறு ஹெட்டர் இருக்கும், ஃபஸ்ட் பேஜில் வேறு ஹெட்டர் இருக்கும். நான் புது ஹெட்டர் கிரியேட் பண்ணதுக்கு செகண்ட் பேஜ்லேருந்து இதை நான் செலக்ட் பண்ணி எனக்கு தேவையான ஹெட்டர் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி வந்துடும். அதில் நான் டைட்டில் கொடுத்துட்றேன். இயர் இருந்ததுன்னா இயர் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் ஃபுட்டரில் கீழே போயிட்டு பேஜ் நம்பர் நான் கொடுக்கணும். பேஜ் நம்பர் நான் கொடுக்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்சர்ட்டில் போயிட்டு நான் ஃபுட்டருக்கு பேஜ் நம்பர் கொடுக்க போகிறேன். அது பேஜ் நம்பர் கொடுக்கறது ஃபுட்டரில் போயிட்டு இந்த மாதிரி பேஜ் நம்பர்ஸ் நீங்கள் உங்களுக்கு தேவையான டிசைன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டினா இதில் உங்களுக்கு இப்படியும் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பேஜ் நம்பர் டேரெக்டாக போய்க்கலாம். டாப்பா பாட்டமா, பேஜ் நம்பர் மார்ஜின் எப்படி இருக்கணும், இந்த மாதிரி கரண்ட் பொசிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் பாட்டம் செலக்ட் பண்ணிவிட்டு பேஜ் நம்பர்ஸ் ஏதாச்சும் ஒரு பேஜ் நம்பர் கொஞ்சம் பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கணும்னு சொல்லிட்டுக்காக ஒரு பேஜ் நம்பர் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். நம்மளோட இஷ்டம் தான், நம்ம எப்படினாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். டிசைன்ஸு இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்குது. அந்த டிசைனில் நம்மளுக்கு எது பிடிக்குதோ ஒரு பேஜ் நம்பர் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் டிசைன் செலக்ட் பண்ணியிருக்கேன். இல்லாட்டினா நீங்கள் வேறு பேஜ் நம்பர் கூட செலக்ட் பண்ணிக்கலாம். ரைட். இன்சர்ட்டில் போயிட்டு பேஜ் நம்பரில் போயிட்டு பாட்டமில் போயிட்டு பேஜ் நம்பர்ஸ் நீங்கள் டிசைன் செலக்ட் பண்ணிக்கலாம். ரைட். இதுதான் என்னோட பேஜ் நம்பர். இந்த மாதிரி நான் பேஜ் நம்பர் நான் போட்டிருக்கேன். And last ones பார்த்தீங்கன்னா also add author name and date/time in the header and the footer should have page number. இதுதான் லாஸ்ட்டு. நம்ம பேஜ் நம்பர் ஆல்ரெடி செட் பண்ணிட்டோம். இப்போ ஹெட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தர் நேம்லாம் எப்படி இன்க்ளூட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த ஆத்தர் நேம் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நான் டைட்டில்லாம் ஆட் பண்ணிட்டேன். எல்லாத்துக்குமே டைட்டில்ஸ்லாம் ஆட் பண்ணிட்டேன், இயர்ஸ்லாம் ஆட் பண்ணிட்டேன், டேட்டு டைம்லாம் ஆட் பண்ணிட்டேன், இயர் ஆட் பண்ணிட்டேன், பேஜ் நம்பர்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். கீழே ஆல்ரெடி பேஜ் நம்பர் நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம ஃபுட்டர் மாற்றணும். ஏன்னா வந்து ஆத்தர் நேம்லாம் ஆட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து திருப்பி ஹெட்டர் மாற்றணும். அப்போ ஆத்தர் நேம் ஆட் பண்ணதுக்கு இந்த ஹெட்டரில் கிளிக் பண்ணிவிட்டு இதில் எங்கள் ஆத்தர் நேம் இருக்க மாதிரி இருக்க ஹெட்டர்ஸ் இருக்கான்னு பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா டைப் த டாக்குமெண்ட் டைட்டில், சப்டைட்டில் இருக்குது, ஆத்தர் நேம் இருக்குது. இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் ஆத்தர் நேம் இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இல்லைன்னா நீங்கள் இங்கே ஆத்தர் நேம் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ரைட். டைப் பண்ணிவிட்டு இப்போ டேட் அண்ட் டைம் வந்து ஹெட்டரில் வரல இல்லையா, அப்போது இந்த இடத்துல கர்சர் நீங்கள் இங்கே எடுத்து போய் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டேட் அண்ட் டைமில் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு என்ன மாடல் வேணும், இப்போ இதுதான் டேட் அண்ட் டைமு, இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகேன்னு நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இது வெளியே வந்துட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து ஃபஸ்ட் பேஜில் ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் வேறு மாதிரி இருக்கும். தென் செகண்ட் பேஜ்லேருந்து ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் வேறு மாதிரி இருக்கும். ஹெட்டர் வந்து டைட்டில் ஆஃப் த இது சப்டைட்டில் அண்ட் டைட்டில் ஆஃப் த நியூஸ் லெட்டர், தென் டேட்டு டைம் வந்துடும். இங்கே ஆட்டோமேட்டிக்காக டேட் டைம் மாறிடும். தென் பேஜ் நம்பர்ஸ் வந்துடும். இவ்வளோதான்ப்பா உங்களோட எக்ஸ்பெரிமெண்ட். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் நிறைய ஆட் பண்ணியிருக்கேன். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் வந்து இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா டேபிள்ஸ் இன்சர்ட் பண்ணலாம். ஜஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி டேபிள்ஸ் இன்சர்ட் பண்ணலாம். தென் வந்து பிக்சர்ஸ் நீங்கள் இன்சர்ட் பண்ணலாம். ரைட். அந்த பிக்சர்ஸ் எப்படி இன்சர்ட் பண்ணதுன்னு நான் காமிக்கிறேன். பிக்சர்ஸ் ஆல்ரெடி நான் இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கேன். 1 minute. இந்த மாதிரி இங்கே இந்த கேப் ஸ்பேஸில் நான் இந்த மாதிரி ஒரு பிக்சரை இன்சர்ட் பண்ணிடுறேன். நான் இந்த பிக்சர் நீங்கள் ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த நியூஸ் லெட்டரை நீங்கள் எப்படி வேணாலும் ரீடிசைன் பண்ணிக்கலாம். ரைட். அந்த இதை நீங்கள் மாற்றிக்கலாம். பிக்சர் சைஸை மாற்றிக்கலாம். டெக்ஸ்ட் டிராஃபிங் போட்டிங்கன்னா பிஹைண்ட் டெக்ஸ்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் டெக்ஸ்ட், இதை மூவ் பண்ணுறதுக்காக நான் பிஹைண்ட் டெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி பிஹைண்ட் டெக்ஸ்ட் கொடுத்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இதுதான் உங்களோட
நியூஸ் லெட்டர் மாடல். ரைட், நான் நிறைய நியூஸ் லெட்டர் நம்ம இதை மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதுதான் ஒன் ஆஃப் த